பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக சேதுனை வந்து என்னென்ன விஷயங்களை வந்து கேட்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌந்தர்யாவை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடி அவங்க பண்ணுற மாதிரியே பண்ணி அவ்வளோ கேலி பண்ணாங்க. அதை கேலி பண்ணாங்கன்னு அந்த ஆண்கள் அணியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரியாக இருக்கட்டும், விஜய் விஷாலும் ரயான் இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க பேசுகிற வாய்ஸ் அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாக்கிங் தான், கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஹர்ட் பண்ண ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தர்யா ஒரு இடத்துல சொன்னாங்க. சின்ன வயசில் வந்து எனக்கு இப்படி தான் நடந்துச்சு, என்னோடய வாய்ஸை வச்சு இது பண்ணாங்க, நீங்களே யாராக இருந்தாலும் வந்து பாடி ஷேமிங்கோ ஏதோ பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லி ஃபீல் பண்ணியும் நீங்கள் இவ்வளோ பாராட்டுறீங்க, இந்த மாதிரி தொடர்ந்து பாராட்டுங்க, எனக்கு அந்த மாதிரி பாராட்டு கிடைக்கல அப்படின்னா. அப்படி இருந்தும் ஜெஃப்ரி வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் பின்னாடி பண்ணது என்னை பொறுத்தது தப்பு. இதை தனியாக அட்ரஸ் பண்ணி போன வாரம் மாதிரி மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டிங்களா, எனக்கு காது கேட்குதா அப்படின்னு சொல்லாமல் கண்டிப்பாக அவர் இந்த கேட்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ராணவ் அவர்களை கொடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து சரி கிடையாது. அதே மாதிரி வர்ஷினியை விட நிறைய பேர் ஒஸ்ட்டாக கூட பண்ணியிருக்கலாம். கேர்ள்ஸ் டீமை கூட பாய்ஸ் டீம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து அவர் கிடையாது. அதை பற்றியும் சேதுவண்ணா வந்து பேசுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து அட்ரஸ் பண்ணலை, அதாவது அப்படியே கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமேட்டு போன வாரம் வந்து நீங்கள் மனசுக்குள்ள மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு சாச்சனாட்ட போயிட்டு சொன்னார். அதுக்கப்புறமேட்டு தனியாக ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியவே இல்லை. மனசுக்குள்ளே கேட்டாருன்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேட்டு இல்லை எனக்கு இது சரிதான் படுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அது மிகப்பெரிய விஷயமா வெளியில் போச்சு. அதை பற்றி எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சேதம் நான் கேட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.